இனிய மாலை வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாள் ஒளிக்கீற்று நிகழ்ச்சி. நாங்கள் வழமை போல பல்வேறு எமது கலைஞர்களுக்கான அரங்கம் அமைக்கின்ற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தாலும் கூட பிரான்சினுடைய முக்கியமான தளத்தில் ஒளிக்கீற்று எம்மவர் கலைஞர்களுக்கான ஒரு தளம், எம்மவர் கலைஞர்களுக்கான பல்வேறு பாடல்களும் வெளிவந்து கொண்டிருந்தாலும் இன்றைய நாள் முடிசூட போகின்ற பாடல் எது என்பதற்கான ஒரு களமாக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை அவ்வப்போது நேரடியாக அங்கிருந்தும் தந்து கொண்டு அதே வேளையில் அங்கு என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை கூட நேரடியாக அங்கிருக்கின்ற பிரமுகர்கள் மற்றும் எமது கலையகத்தினுடைய அறிவிப்பாளர்கள் அங்கிருந்து நேரடியாக தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அது குறித்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு மணி நேரத்திற்கு தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்கு இடையில் நாங்கள் அங்கு தெரிவு செய்யப்பட்ட ஏராளமான பாடல்களில் 20 பாடல்கள் முதலிலே தெரிவு செய்யப்பட்டு இருந்தது. 20 பாடல்கள் தெரிவு செய்யப்பட்டு மீண்டும் நடுவர் குழுவினால் 10 பாடல்கள் அரங்கத்துக்குள் அழைத்து வரப்பட்டது. அந்த 10 பாடல்களும் எவை என்ன என்பதை நீங்கள் தீபன் தொலைக்காட்சியின் ஏனைய நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் நேற்றைய நாள் கதமன் நிகழ்ச்சியின் வாயிலாக நிச்சயமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நேற்று முன்தினம் அதற்குரிய வாக்குகளையும் நீங்கள் நேரடியாக வழங்கியிருந்தீர்கள். என்றாலும் இன்னும் சில நிமிடங்களில் சில மணித்துளிகளில் எந்த பாடல் அரங்கத்திலே முடிசூட இருக்கிறது, எந்த பாடலாசிரியருக்கான விருது வழங்கப்பட இருக்கிறது, எந்த பாடலுடைய இசை முந்திக்கொள்ள இருக்கிறது, உங்களுடைய வாக்குகளால் எந்த பாடல் தெரிவு செய்யப்பட இருக்கிறது என்பதற்கான விடை இன்னும் சில நிமிடங்களில் அல்லது இன்னும் சில மணித்தியாலங்களிலே அறிவிக்கப்படுவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். அது சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தருவதற்கு அப்பால் அந்த பாடல்களை மீண்டும் உங்கள் கண்முன்னே உங்களுடைய பார்வைக்கு அழகாக தருவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டு இருக்கிறோம். சரி, தெரிவு செய்யப்பட்ட 10 பாடல்களில் இருந்து என்ன பாடல் முதலிலே பார்க்க போகின்றீர்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நடந்து கொண்டிருக்கிறது. பாடல்களுக்கான தயார்படுத்தல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரங்கம் நிறைந்து அதற்கு அடுத்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் சில செகண்ட்களில் சில நிமிட துளிகளில் அந்த பாடல் காட்சி அரங்கேற இருக்கிறது. பல்வேறு சுவையான நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணமாக இருக்கிறது. பல் சுவைசார் கலைஞர்கள் இணைந்து ஒரே மேடையில் இணைந்து தங்களுடைய கலைப்படைப்புகளை வழங்கி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே கலைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு அரங்கமாக இந்த ஒளிக்கீற்றினுடைய மேடை இருக்கிறது.
அந்த பாடலை நீங்கள் பார்த்து ரசித்தீர்கள். அந்த பாடல் அரங்கம் நிறைந்த கரகோசத்தையே நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். அவ்வப்போது நேரடியாக மக்கள் கூட்டம் இணைந்து அந்த காட்சிகளை ரசித்துக் கொண்டிருப்பதை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அரங்கம் நிறைந்த கரகோசத்தோடு அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசித்தீர்கள். சரி, அந்த பாடல் காட்சியை நாங்கள் இப்பொழுது மாறி அடுத்த ஒரு நிகழ்வுக்குள் உங்களை அழைத்து கொண்டு போக இருக்கிறோம். அந்த பாடல் காட்சி என்பது எங்களுடைய தனித்துவமான கலைஞர்களுடைய படைப்பாக அந்த பாடல் அமைந்திருந்தது. நிச்சயமாக நீங்களும் அந்த பாடலை கேட்டு ரசித்திருப்பீர்கள். எம்பவர் ஐரோப்பிய கலைஞர்கள் மற்றும் உலகளாவிய கலைஞர்களுடைய பாடல்களுக்கான ஒரு களமாக அரங்கம் அமைத்த ஒலிக்கீற்று மேடையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நடந்து கொண்டிருக்கின்ற பாடல்கள் என்ன, 10 பாடல்களையும் நாங்கள் விரைவாக இன்று தரலாம் என்று விளைகிறோம். உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நிச்சயமாக இருக்கும். ஆகவே உங்களுடைய வாக்குகளை அந்த பாடல்களுக்கு நீங்கள் வழங்கலாம். நேற்று முன்தினம் அந்த அத்தனை பாடல்களையும் நாங்கள் ஒளிபரப்பியிருந்தோம். நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள். ஒலிக்கீற்று நிகழ்ச்சியில் இப்பொழுது அரங்கம் நிறைந்த கரகோசத்தோடு பிரான்சினுடைய முக்கியமான நகரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக எத்தனையோ பாடல்கள் வெளிவந்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அத்தனை பாடல்களும் அடையாளப்படுத்தப்படுகின்ற ஒரு தன்மை என்பது பொதுவாக ஒரு இல்லாத தன்மை தான் இருக்கிறது. என்றாலும் அதற்கான உண்மையான களம் கொடுத்து அந்த பாடல்களை மக்களுடைய அரங்குக்கு விட்டு மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு பாடல் முடிசூடப்படுவதாக அந்த ஒரு நிகழ்வு ஒழுங்கு செய்யப்படுகின்றது என்றால் அது ஒலிக்கீற்று என்ற நிகழ்ச்சிக்கும் நிச்சயமாக ஒரு தனித்துவம் இருக்கிறது. தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வந்திருந்த இந்த ஒலிக்கீற்று இன்றைய நாள் பிரான்சினுடைய லாச்சபல் நகரத்திலே அது ஏற்பாடு செய்யப்பட்டு மக்களுடைய கரகோசத்துக்கு மத்தியிலே அத்தனை பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது, காணொளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. சரி, அதற்கு இடையில் ஒரு முக்கியமாக நம்மவர் படைப்புகளுக்காக ஒரு களம் கொடுத்த இந்த விழாவினுடைய ஏற்பாட்டு குழுவுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றி சொல்லித்தான் ஆக வேண்டும். ஒரு கலைஞராக நாம் இருந்து கொண்டு சரி, தொடர்ச்சியாக நாங்கள் இன்று இந்த பாடல்களை நாங்கள் உங்களுக்கு தந்த வேண்டமாக இருக்கிறோம். விழுதிங்கே தரை தேடுதே, விதை இங்கே நீ தேடுதே, துணையில்லா உயிருக்கு தனிமை தான் உறவானதோ. விழுதிங்கே தரை தேடுதோ,
கோடி செலவு செய்யும் கோதாரி உலகம் இது. ஒரு நாளும் பாராதுன்னை, இரு நாளும் தேடாதம்மை. தாப வாழ்வு தேவைதானும் சோக சுமைகள் சுமப்பதேனோ. தாப வாழ்வு தேவைதானும் சோக சுமைகள் சுமப்பதேனோ. விழுதிங்கே தரை தேடுதோ, விதை இங்கே நீ தேடுதே. துணையில்லா உயிருக்கு தனிமை தான் உறவானதோ. எதிர்காலம் கண் துடைக்கும் இனி நாளும் கனவு கலையுனதாக்கு கையில் வரும் உலகுனக்கு. வீண் கவலையை நீயும் விளக்கு, மாய இருளை நீயே துலக்கு. தாயகத்தினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய சிறப்பான அழகியல் காட்சிகளோடு, காட்சி அமைப்போடு, சிறுவனுடைய சிறப்பான அந்த நடிப்போடு, சிறுவனுடைய சிறப்பான ஒரு நடிப்போடு அந்த பாடல் காட்சியை நீங்கள் பார்த்து ரசித்தீர்கள். உண்மையில் இப்படியாக எத்தனையோ தங்களுடைய நேரம், தங்களுடைய செலவுகளை எல்லாம் ஈடு செய்து இப்படியான ஒரு சிறந்த படைப்புகளை தருகின்ற ஏராளமான கலைஞர்கள் நம்முள்ளே இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு தனியான ஒரு அடையாளமாக தரக்கூடிய ஒரு தனியான ஒரு அரங்கமாக இருக்கக்கூடிய இந்த ஒளிக்கீற்று என்ற அரங்கம் இன்றைய நாள் ஒரு பாடலை தெரிவு செய்ய இருக்கிறது. ஆகவே இன்றைய ஒரு பாடல் மட்டுமல்ல, அந்த பாடலுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு அங்கங்களுக்குமான ஒரு விருதை வழங்குவதற்கு ஒளிக்கீற்றினுடைய மேடை அரங்கம் தயாராகி கொண்டு இருக்கிறது. சரி, அது இன்னும் சில மணி நேரங்களில் அந்த அரங்கத்திலே மக்களுடைய பலத்த கரகோஷத்துக்கு மத்தியில் தெரிவு செய்யப்படுகின்ற கலைஞர்கள் யார் யார் என்ற விவரங்கள் எல்லாம் தெரிய வந்துவிடும். அது குறித்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக கூட நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதற்கு இடையில் இப்பொழுது நேரடியாக உங்களை ஒளிக்கீற்றினுடைய அரங்கத்துக்குள் அழைத்துச் செல்கிறோம். இது இன்னும் ஒரு பாடல் காட்சி, பாடலுக்காக தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாடல் காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, அந்த பாடல்களைப் போல 10 பாடல்கள் ஒளிக்கீற்றினுடைய அரங்கத்திலே என்று அரங்கேறி இருக்கிறது. மக்களுடைய பெரு வாக்கெடுப்புக்கு மத்தியில் ஒரு பாடல் தயாராக இருக்கிறது. வெற்றிக்காக மகுடம் சூட இருக்கிறது. இந்த பாடல் வெற்றி சூடும், அரங்கத்திலே முடி சூடும் என்ற விடயம்தான் இப்பொழுது பரத்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. என்றாலும் அனைத்து கலைஞர்களும் இணைந்து ஒரு சிறப்பான படைப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். முந்தைய நாட்களிலே புகழ்பெற்ற நாடக கலைஞர்கள் எல்லாம் இணைந்து அற்புதமான ஒரு அரங்க நாடக படைப்பை கூட தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நாடகம் இன்னும் சில மணி நேரங்களில் அரங்கேற இருக்கிறது என்ற விடயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். சரி, அதற்கு இடையில் 10 பாடல்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு பாடலை நீங்கள் இப்பொழுது பார்த்து ரசிக்கலாம்.
பிள்ளைகளின் கண்ணீர்கள் இயற்கையின் கோபங்கள் இன்னும் மாயவில்லை. விழுந்தா எழுவோம், தோல்விகள் வாழ்க்கை இல்லை. பலமா பயமா கோடைகள் வெல்வதில்லை. நம்மேல் கனவுகள் 100, ஏழை கனவது 1. நம்மை போல் வாழும் அசையதுவே. போரில் இழந்தவர் பிள்ளை கேட்கும் வரம் அது 1. நம்மை போல் அன்னை கிடைத்திடவே. பிஞ்சு பாலன் என் செய்வான் பாவம் எங்கள் வீண் பிழையா. நேற்றின் காயம் நாளைக்கு மாறும், நானும் நீ நினைத்தா. விழுந்தால் எழுவோம், தோல்விகள் வாழ்க்கை இல்லை. இடையகப்பலை பண்ணுங்க. சரி, மீண்டும் சந்திக்கிறோம். ஒளிக்கீற்று நிகழ்ச்சியில் நாங்கள் தொடர்ச்சியாக எம்மவருடைய பாடல்களை தந்த வண்ணமாக இருக்கிறோம். பார்த்தும் கேட்டும் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக அந்த பாடல்களை பார்க்கின்ற பொழுது எம்மவர்களுக்குள் இத்தனை திறமைசாலிகள் இருக்கின்றனவா, நாங்கள் அதை அடையாளம் காணாமல் இருக்கிறோமே, இந்த அரங்கத்திற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதா என்றெல்லாம் கேள்விகள் நிச்சயமாக உங்களுடைய மனங்களில் இடலாம். இதைவிட ஏராளமான பாடல்களுடைய வரவுகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எம்மவர்கள் இன்னும் ஒரு அரங்கத்தில், இன்னும் ஒரு கலை படைப்பிலே தயாராகி கொண்டு வளர்ந்து கொண்டு போகின்ற போக்கை அடையாளம் காட்டுகின்ற இந்த ஒளிக்கீற்று மேடையில் இருந்து இப்பொழுது நேரடியாக எங்களுடைய அறிவிப்பாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர் கோகுலன் இப்பொழுது பிரான்சில் இருந்து இணைந்து கொள்கிறார். வணக்கம் கோகுலன். வணக்கம் தினேஷ். வணக்கம் உறவுகளே. சரி, சொல்லுங்கள் கோகுலன், நிகழ்ச்சி எப்படி சென்று கொண்டிருக்கிறது? நிகழ்ச்சியினுடைய வரவு, மக்களுடைய வரவு, சந்தோஷம் எல்லாம் எப்படி இருக்கிறது? சொல்லுங்கள் கோகுலன். நிச்சயமாக பிரான்சை பொறுத்தவரையிலே பெருமளவான தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரான்சின் தலைநகர் பகுதி ஆண்டிய பிரதேசத்திலே தான் இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக வெறுமனே பிரான்சில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் டென்மார்க், சுவிஸ், நோர்வே, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து எமது அடையாளப்படுத்தப்பட்ட எமது கலைஞர்கள் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். பல திறமைகளோடு அவர்களது திறமைகளை நேரடியாக இந்த மேடையிலே அவர்கள் தமது கலை திறமைகளின் ஊடாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் டென்மார்க் இருந்து வசந்த் செல்லத்துறை இசையமைப்பாளர், பாடகர், அதே போன்று பிரான்சிலிருந்து மன்மதன் பாஸ்கி, இதே போல ஆஸ்திரேலியா வந்து சாரங்கன் மற்றும் உலகளவிலே பிரபலம் பெற்ற எமது நடன இயக்குனர் மற்றும் திரைப்பட குறும்பட இயக்குனர் ஆகிய பிரேம் கோபால் என பல பிரபலங்கள் இங்கே, எமது பிரபலங்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். மக்கள் அதிகமாகவே பொதுவாக இந்த இடைப்பட்ட காலங்களிலே மக்கள் நிகழ்வுகளுக்கு வருவது குறைவு. ஆனால் என்று பார்த்தால் இளவட்டங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. அதே போன்று அவர்களது பெற்றோர்கள் என பலர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இது தவிர முக்கியமாக இந்த மேடை மிகவும் சிறப்புற அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக பெரும் திரையிலே இவர்களது பாடல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல பாடல்கள் இந்த போட்டியில பங்கு பெற்றிருந்தாலும் இறுதியாக 10 பாடல்கள் இந்த போட்டிக்கு உள்வாங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே அந்த 10 பாடல்களும் இப்பொழுது நேரடியாக இங்கே இந்த மண்டபத்திலே ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக மக்களது விருப்பத்திற்குரிய பாடல்கள் தெரிவு செய்யப்படும். அதே போன்று முக்கியமான ஒரு விடயம், மலேசியாவில் இருந்து வருகின்ற சொல்லிசை வேந்தன் டாக்டர் பேர்ன் அவர்கள் இந்த மன்றத்தில் இப்பொழுது இருக்கின்றார். அவரது தலைமையின் கீழ் அந்த சிறப்பு 3 பாடல்களும் தெரிவு செய்யப்பட இருக்கிறது. சரி, இந்த 3 பாடல்களுக்குமான தெரிவு இப்பொழுதும் மக்களுடைய வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு இருக்கிறதா?
நிச்சயமாக அந்த பாடல்கள் எல்லாம் இங்கே ஒளிபரப்பு செய்யப்பட்டு விட்டது. இங்கே முக்கியமாக மக்களின் ரசனைக்குரிய பாடல் என்று ஒன்று தெரிவு செய்யப்படும். அதே போன்று நடுவர்களால் தெரிவு செய்யப்படுகின்ற அந்த பாடல்களோடு சேர்த்து மக்களால் ஏற்கனவே நாங்கள் தீபம் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பு செய்திருந்தோம் 2 நாளுக்கு முன்னர் அந்த பாடல் பற்றியதான சிறப்பு ஒளிபரப்பினை அதிலே அவர்கள் வாக்களித்திருந்தார்கள். அந்த வாக்குகளும் இந்த இறுதிப் போட்டியில் போட்டியிருக்கின்ற பாடல்களுக்காக சேர்த்துக் கொள்ளப்படும் என அதன் ஏற்பாட்டாளர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த பாடல்களுக்கான முடிசூடுகின்ற விடயம் இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறதா? எவ்வளவு நேரம் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய நேரம்? நிச்சயமாக இன்னும் 1 மணி நேரத்துக்குள் அவை நிச்சயமாக தெரிவு செய்யப்பட்டு விடும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்ததால் அந்த நிகழ்ச்சிகள் தற்பொழுது மேடையேறிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக சொல்ல போனால் இனி எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற மிக தரம் வாய்ந்த உதாரணத்துக்கு இப்பொழுது நாங்கள் எமது இளையவர்கள் பயன்படுத்துகின்ற ஒளிப்பதிவு கருவிகள் டிவி HD 5D என்று பல்வேறுபட்ட ஒளிப்பதிவு கருவிகள் மூலம் கேமராக்கள் மூலம் ஒளிப்பதிவு செய்து தற்பொழுது ரெட் கேமரா என பொதுவாக கமல்ஹாசன் தனது இறுதி படங்களிலே பயன்படுத்திய ரெட் கேமரா எனப்படுகின்ற அதி உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த கேமராக்கள் ஒளிப்பதிவு கருவிகள் பயன்படுத்தப்பட்ட இனி எதிர்காலத்தில் அதாவது இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளிவர இருக்கின்ற ஒளிப்பேழைகள் அல்லது இந்த பாடல்கள் பற்றியதான ஆல்பம் வெளியிடப்பட வரவிருக்கிறது. அதன் அறிமுகம் கூட இங்கே இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என பெருமையோடு சொல்ல முடியும். சகவே மிக பெருமையோடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் எப்படியான நிகழ்வுகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது? பொதுவாக சொல்லக்கூடிய நாடக நிகழ்வு கூட ஏற்பாடு செய்யப்பட்டதாக அறிகிறோம். எப்படி சென்றது அந்த நிகழ்வு? நிச்சயமாக பிரான்சில் மற்றும் உலகளவிய ரீதியிலே பெருமை சேர்த்த அந்த கலைஞர்களது பல படைப்புகள் இங்கே மேடையேறிக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட நகைச்சுவை படைப்புகள் பல இங்கே மேடையேறிக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மன்மதன், பாஸ்கி, சாரங்கன் என அங்கிள் என பலர் இணைந்து தருகின்ற ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு படைப்பு இங்கே தரவிருக்கிறது. பெரும்பாலான மக்கள் அதற்காகவே காத்திருப்பது போன்றே தெரிகிறது. ஏற்கனவே தனி நடிப்பாக வாஸ்கி மன்மதன் அவர்கள் மேடையேறி இருந்தார். பெரும் வரவேற்பு இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மேடை ஏறப்போகிறது என்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விடயமாகவே இருக்கிறது. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் வாயிலாக அவ்வப்போது இருக்கின்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காக கோகுலன் நாங்கள் உங்களோடு இணைந்து கொள்வோம். அந்த நிகழ்ச்சியிலே வெல்லப்படுகின்ற பாடல் எது, அந்த பாடலிலே மக்களுடைய ரசனை பாடல் எது, பாடலுடைய இசையமைப்பாளராக யார் வந்திருக்கிறார், அந்த விடயங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக உங்களோடு இணைந்து கொள்வோம். காத்திருங்கள் கோகுலன். நன்றி தினேஷ். நன்றி. கோகுலன் இணைந்து கொண்டார். பிரான்சின் பாரிஸ் நகரத்திலிருந்து இணைந்து கொண்டு அங்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, மக்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது என்ற எல்லா விடயங்களையும் எங்களோடு பகிர்ந்திருந்தார். மிக்க நன்றி கோகுலன். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக அங்கு அரங்கேறிய பல்வேறு பாடல்களையும் நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். அதற்கு இடையில் நாங்கள் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாக இருக்கிறது. இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன். சரி, மீண்டும் அழைக்கிறோம். ஒளிக்கீட்டு நிகழ்ச்சி பிரான்சிலுடைய முக்கியமான நகரத்தில் அரங்கேறுகிறது. எம்மவருடைய பாடல்களுக்கான அரங்கம் முடிசூட இருக்கின்ற இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதற்கான நேரம் தயாராகி கொண்டிருக்கிறது. நீங்களும் காத்து கொண்டிருப்பீர்கள், என்ன பாடல் தயாராக போகிறது. அது 10 பாடல்களையும் நீங்கள் பார்த்து ரசித்து விட்டீர்கள் இல்லையா? ஆகவே அந்த 10 பாடலிலும் இருந்து தயாராக, அதாவது முடிசூட போகின்ற பாடல் எதென்று ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் நேரடியாக அரங்கத்திலே இருக்கின்ற ரசிகராக எம்மவர் பாடல்களுக்கு எல்லாம் தட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ரசிகரை நாங்கள் இப்பொழுது நேரடியாக இணைக்கிறோம். அவர்தான் கேசவன். வணக்கம் கேசவன். வணக்கம் அண்ணா. சரி, சொல்லுங்கள். இந்த அரங்கத்திலே நீங்கள் இன்று வந்திருக்கிறீங்க. எம்மவருடைய பாடல்களுக்கான ஒரு களமாக உங்களுடைய ஆதரவும் இன்றைய நாளில் இருந்திருக்கிறது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நான் எப்படின்னு சொன்னா, நீண்ட காலமாக எல்லாருமே செய்யணும், அல்லாட்டி இப்படி ஒரு ஒலிக்கீட்டு மாதிரி ஒரு நிகழ்ச்சி எல்லாருமே செய்யணும்னு நிறைய பேருடைய மனசுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஐடியாவை இன்றைக்கு அதை அப்படின்னு சொன்னா அது நேராகவே அதை நிஜமாக்கின சுதந்திர அன்னைக்கு என்னுடைய முதல் தரம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கிற முக்கியமான கலைஞர்கள், அதாவது எழுத்தாளர், பாடகர், கவிஞர்,
மியூசிக் டைரக்டர், ஆக்டர் அப்படின்ற மாதிரி எல்லா கலைஞர்களுமே வந்து ஒன்றா கூடியிருக்காங்க இங்க. அதாவது வந்து இது ஒரு கெட் டுகெதர் மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற பிரச்சனைகள் இதுகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாருமே ஒரே இடத்துல கூடி இந்த அரங்கமே வந்து ஃபுல்லா நிரம்பி எல்லாருமே வந்து நாங்க உட்காந்து இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். பாடல்கள் ஒவ்வொன்றுமே இதுல போடப்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றுமே வந்து ரொம்ப அருமையா இருக்குது. ஒவ்வொருத்தருடைய படைப்புகளும் அவங்க இதுக்காக எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, எவ்வளவு உழைப்பை இதுல கொட்டியிருக்காங்கன்றதெல்லாம் வெளியில தெரியுது. இதனுடைய எப்படி சொல்ற இவங்களோட உழைப்புகளுக்கெல்லாம் நாங்கள் என்ன மாதிரியான ஒரு பாராட்டுதலை நாங்க தெரிவிக்க போறோம்னு தெரியல. ஒருவேளை இந்த இதுல கொடுக்க போற பரிசுகள் தான் அதுக்குள்ள ஊக்குவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி மீண்டும் மீண்டும் இங்க மாத்திரமில்ல, பிரான்ஸ்ல மாத்திரமில்ல, லண்டன் மற்றும் வேற எல்லா நாடுகள்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆதங்கம். சரி, அந்த ஆதங்கம் என்பது எல்லோரும் மத்தியிலே இருக்கின்ற ஒரு ஆதங்கம் தான். அதே போல நீங்களும் ஒரு சாதாரண ரசிகனாக உங்கள் மத்தியிலும் அந்த ஆதங்கம் இருக்கிறது. கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இருப்பது அது இன்னை விட இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் சொல்கின்ற பொழுது எங்களுக்கு புரிகிறது. எம்மவர் படைப்புகளுக்கான ஒரு அங்கீகாரமாக இந்த ஒலிக்கீட்டு நிகழ்ச்சி உண்மையிலே இன்று ஒழுங்கு செய்யப்பட்டு அதற்கான விடயம் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே எம்மவுடைய பாடல்கள் நான் எப்படி சொல்றதுன்னு சொன்னா இந்த ஒலிக்கூட்டி நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒளிபரப்பப்படுறது மாத்திரம் வெறும் பாடல்கள் மாத்திரம் இல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் எழுதின பாடலாசிரியர், அதுல நடித்தவர்கள், அதை எடுத்த கேமராமேன், அதை டான்ஸ் ஆர்கனைஸ் பண்ண கொரியோகிராஃபர், அதுவும் இல்லாம அதை பண்ண எடிட்டர், கேமராமேன், லைட்மேன், இதற்கொண்டு இவ்வளவு பேருமே வந்து இங்க இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஹால்ல உட்காந்து அந்த பாடல் ஒளிபரப்ப போகும்போது பார்க்கும்போது அவங்களுடைய மனசுல, பார்வையாளர்கள் மனசுல வந்து வர்ற ஒரு சந்தோஷம், அந்த பாடல் ஒளிபரப்பாகும் போது தட்டப்படுற அந்த கைதட்டு, அவங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த பாராட்டு, இதுகள் தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்குது. இந்த மாதிரி வந்து எல்லாருமே அதாவது வந்து அங்கீகாரம் எல்லாருமே எங்களுடைய படைப்புகளுக்கு கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் வந்து என்னுடைய வேண்டுகோளா வைத்துக் கொள்றேன். சரி, இது பொதுவாக தாயகத்திலிருந்து ஏராளமான பாடல்கள் வந்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதிலிருந்தும் பல்வேறு கலைஞர்களுடைய ஊக்கம் இதிலே தென்படுவதாக தெரிகிறது. அது பற்றி நீங்கள் ஒரு சாதாரண ரசிகனாக என்னத்தை சொல்ல விரும்புறீங்க கேசவன்? எப்படி திருப்பி சொல்லுங்க? தாயகத்திலிருந்தும் பல பாடல்கள் இந்த போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது. போட்டியிலே 10 பாடல்களுக்குள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இது வந்து நீங்க கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. என்னன்னு சொன்னா ஒரு பாடல் ஒண்ணு நான் பார்த்தேன்னு பாத்தீங்கன்னா தாயகத்துல இருக்கிற வந்து அந்த அதாவது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து காதுகளாக அந்த மாதிரி ஒரு சில ஆக்கள்ல வச்சு ஒரு பாடல் ஒண்ணு பண்ணப்பட்டிருக்கு. அவங்க அதுல நடிக்கல, அதுல வந்து அவங்க நிஜமாகவே வாழ்ந்திருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இந்த பாடலுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த பின்னணி, அதை எப்படி எடுத்திருக்காங்கன்றதை வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு இப்படி ஒரு பாடலை வந்து அவங்க ஒளிப்பதிவு பண்ணி அதை இந்த பண்றது நான் வந்து ரொம்ப பெருமையா பாக்குறேன். அந்த பாடல் செலக்ட் ஆனா கூட எனக்கு நிஜமாவே சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு பாடல் வந்து வரணும். அடுத்து வந்து எங்களுடைய சோகங்கள் எல்லாம் நடந்திருக்குறாங்க ஊர்ல. இதெல்லாம் தாண்டி இப்பொழுது லைட்டா ஒரு சின்ன ஒரு ஒலிக்கீட்டு நமக்கு தெரியும். இந்த ஒலிக்கீட்டு மாதிரி ஒரு ஒலிக்கீட்டு நாட்டுல தெரிகிற மாதிரி தெரியுது. இங்க இருக்க நாங்க எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஊக்குவிச்சு எங்களால முடிஞ்ச பங்களிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. சரி, நன்றி கேசவன். நிகழ்ச்சிக்கு இடையிலும் கூட நீங்கள் நேரடியாக இணைந்து அந்த உங்களுடைய கருத்தை நீங்கள் தீபன் தொலைக்காட்சியோடு பகிர்ந்து கொண்டதற்கு ஓகே, நன்றி அண்ணா. உங்களுக்கும் மேலும் எல்லாரும் தீபன் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்க அவ்வளவு பேரும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வந்து நீங்க வரவேற்பு கொடுக்கணும், இதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஒரு இந்தியா படத்துக்கு வந்து நீங்க எவ்வளவு ஆதரவு கொடுப்பீங்களோ அதெல்லாம் ஆதரவு எம்மவர் படைப்புகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்கிறேன். சரி, மிக நன்றி கேசவன். அரங்க மேடையிலிருந்து நேரடியாக இணைந்து கொண்டார். சாதாரண ஒரு ரசிகனாக அவர் நேரடியாக அங்கு தன்னுடைய பார்வையை எங்களோடு அவர் பகிர்ந்திருந்தார். சரி, நாங்கள் இப்பொழுது உங்களை நேரடியாக ஒரு தடவை அரங்கத்துக்குள் அழைத்துக் கொண்டு போகலாமா என்று எண்ணுகிறோம். அரங்கத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் இப்பொழுது நேரடியாக அங்கு நடைபெறுகின்ற விடயத்தை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், லண்டனிலிருந்து நேரடியாக பிரான்சுக்கு விஜயம் செய்த கஜநாத் தன்னுடைய அரங்க நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சி நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் முற்றுமுழுதாக அந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தரலாம் என்று நினைந்தாலும் கூட இப்பொழுது ஒளி தெளிவு அற்ற நிலையிலே நாங்கள் அதை மீண்டும் அதை கிடைக்கின்ற பொழுது நாங்கள் அதை தருவதற்கு நிச்சயமாக விளைவோம் என்று இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொண்டு அடுத்து நாங்கள் இந்த அரங்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே 10 பாடல்களுக்குள் தெரிவு செய்யப்பட்ட இன்னும் ஒரு பாடல் காட்சியினுடைய ஒரு பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்து ரசியுங்கள்.
சுவாசுக்குள் சுவாசித்து வந்தாய். நான் செல்கிறேன், தூரம் செல்கிறேன், என்னை தவிக்க விட்டு போனாய் அன்பே. உன்னை நான் நேசித்து வந்தேன், நீ என்னை நேசித்தாய். ஆனால் என்னை புரிந்து கொள்ள மறந்தேன் பெண்ணே. புரியாத பாக்கள், விரியாத பூக்கள், முடிக்காது நிற்கும் ஓவியங்கள், சுதி சேர ஏங்கும் புதுராக கீதம், அறியாமல் போன அதிசயங்கள், தடுமாறினாலும் இடம் சேரும் வேர்கள், தடமாறினாலும் நடை போடும் தேர்கள், மன உறுதி போதுமே இந்த உலகம் துகளவே, உங்கள் புகழும் ஓங்குமே என்றென்றும். மீண்டும் ஒளிக்கீற்று நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைக்கிறோம். ஒளிக்கீற்றினுடைய அரங்க மேடையில் நடைபெற்ற சில ஒளி துணுக்குகளை இன்று உங்களுக்கு தந்திருந்தோம். அது மட்டுமல்லாமல் அங்கு நேரடியாக கலந்து கொண்ட எமது அறிவிப்பாளர் கோகுலன் நேரடியாக தன்னுடைய கருத்தினை பகிர்ந்திருந்தார். அதே போல ஒரு ரசிகராக இருந்து அரங்கத்திலே இருந்து அங்கு நடைபெறுகின்ற காட்சிகளை ரசிகராக அவர் ரசிக்கின்ற தன்மை, எம்மவர் படைப்புக்கான தளத்தை எவ்வாறு அவர் உருவாக்கிக் கொள்கிறார், தன்னுடைய உண்மையிலே இருக்கின்ற அந்த உள்ளத்து இயக்கத்தை அவர் நேரடியாக பகிர்ந்து கொண்டார். அரங்க நிகழ்ச்சியினுடைய சில ஒளி வடிவங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். அதே போல தொடர்ச்சியாக இன்றைய நாட்களில் தெரிவு செய்யப்பட்ட அந்த 10 பாடல்களுக்குள் இன்றைய நாள் நிகழ்ச்சியின் ஊடாக இணைக்கப்படக்கூடிய சில பாடல்களை இன்று நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். ஏற்கனவே நாங்கள் அனைத்து பாடல்களையும் உங்களுக்கு ஒளிபரப்பி இருந்தோம். அந்த பாடல்களை நீங்கள் பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே முக்கியமாக குறிப்பிட்டுக் கொண்டு நிகழ்ச்சியினுடைய நிறைவான நேரத்துக்குள் நாங்கள் நெருங்கி இருக்கிறோம். ஏனென்றால் நேரடியாக நாங்கள் தீபன் தொலைக்காட்சியுடைய செய்தி அறிக்கைக்கு செல்ல வேண்டிய நேர பொழுதை நாங்கள் இப்பொழுது நெருங்கி இருப்பதால் தொடர்ச்சியாக இந்த ஒளிக்கீட்டு நிகழ்ச்சி எவ்வாறு நடைபெற்றது, அங்கே நடைபெற்ற நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் கலைப்படைப்புகளும் எப்படி இருந்தது, அந்த நிகழ்ச்சியினுடைய நாடகங்கள், நடிப்புகள் மற்றும் பாடல்கள், நடனங்கள் எல்லாவற்றுடைய தொகுப்பாக நீங்கள் தீபன் தொலைக்காட்சியிலே வருகின்ற நிகழ்ச்சிகள் வாயிலாக நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு நிச்சயமாக நாங்கள் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். இன்று இல்லாவிட்டாலும் கூட வருகின்ற அடுத்தடுத்த வாரங்களில் அந்த முற்றுமுழுதான நிகழ்ச்சியை நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்ப இருக்கிறோம் என்ற விடயத்தை இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் தீபன் தொலைக்காட்சியுடைய செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றென்றும் உங்களில் நட்போடு யோகா தினேஷ். நன்றி, வணக்கம் அன்பான நேயர்களே.